திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மழையால் சேதமான வீட்டினை நேரில் சென்று பார்வையிட்ட அமைச்சர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆறுதல் கூறி நிவாரணத் தொகை வழங்கினார். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது தொகுதிக்குட்பட்ட பொன்மலைப்பட்டி அந்தோனியார் கோவில் தெருவில் வசிக்கும் ஜாக்குரின் மேரி என்பவரது வீடு மழையால் சேதமடைந்த தகவல் அறிந்து அங்கு நேரில் சென்று அவரிடம் ஆறுதல் தெரிவித்தார். மேலும் நிவாரணத் தொகை மற்றும் வேஷ்டி சேலை ஆகியவை வழங்கி அரசு அதிகாரிகளிடம் அடுத்த கட்ட நிவாரணப் பணிகளை உடனே செய்து தர வேண்டும் என்று உத்தரவிட்டார். அப்போது உடன் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி, மாநகர செயலாளர் மதிவாணன் உள்ளிட்டோர் இருந்தனர். இதற்கிடையில் நிவாரணத் தொகையை பெற்றுக் கொண்ட பெண் அமைச்சரின் காலில் விழுந்து கண்ணீர் மல்க நன்றி கூறினார். திருவெரும்பூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி மாவட்டம் கிருஷ்ணசமுத்திரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு முகாமில் அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்து பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் குறித்தும் அதற்கு தீர்வு காண்பது குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் முகாமில் வருவாய்த்துறை சார்பாக நத்தம் பட்டா 6 பேருக்கும், இதேபோன்று வகுப்பு வாரி சான்றிதழ் 3 பேருக்கும், மருத்துவ காப்பீடு அட்டை 2 பேருக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக 42 குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் கலைஞர் மேம்பாட்டு நிதியின் கீழ் அதிநவீன பார்க்கிங் வசதியுடன் நகராட்சி கடைகள் புதிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணிகளை நீலகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மும்பை சாமிநாதன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உதகை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தினசரி மார்க்கெட் கடைகள் கட்டுமான பணிகள் 2 கட்டமாக மொத்தம் 57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 698 கடைகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் இந்த பணிகள் 6 மாத காலங்களில் படிப்படியாக பணிகள் முடிவுற்று ஏற்கனவே கடைகள் வைத்திருந்த வியாபாரிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கப்படும் என கூறினார். மேலும் பேசிய அமைச்சர், நீலகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழை சமாளிக்கும் வகையில் அனைத்து துறை அலுவலர்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும், மாவட்டத்தில் உள்ள 6 வட்டங்களிலும் 42 குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறினார். மேலும் மழையின் தாக்கம் அதிகமாக இல்லாததால் எவ்வித பேரிடர் பாதிப்புகளும் இதுவரை ஏற்படவில்லை எனவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் அறிவுறுத்தினார். அந்த பணிகள் இன்றைக்கு அதிகாரிகளுக்கான குழு அமைக்கப்பட்டு 6 வட்டங்களிலும் ஏறத்தாழ 42 குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த அடிப்படையில் அதெல்லாம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பாதிப்பு பொதுமக்களுக்கான பெரிய அளவிலான பாதிப்பு இன்னும் எதுவும் ஏற்படவில்லை, அசம்பாவிதம் எதுவும் இல்லை. எனவே சகஜ வாழ்க்கையில மக்கள் நடிக்கிறார். மத்திய அரசு நிவாரணம் வழங்காத போதிலும் முடிந்த அளவு தமிழக அரசு சமாளித்து வருவதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். புதுக்கோட்டையில் மழையால் பாதிப்புக்குள்ளான பகுதியை அமைச்சர் ரகுபதி, சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினர். இதனைத் தொடர்ந்து அடப்பன்குளத்திலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரையும் பார்வையிட்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகள் பாதுகாப்பாக தார்பாய்கள் அமைத்து மூடப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என கூறினார். மேலும் மத்திய அரசு எப்போதுமே நிவாரணம் வழங்குவது கிடையாது என்று குற்றம் சாட்டிய அமைச்சர், தங்களால் முடிந்த அளவு சமாளிப்போம் என்று கூறினார். வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமிக்கு குற்றம் சாட்டுவது பழக்கம். அதுபடிதான் குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கின்றார். அன்றைக்கு வந்திருக்கின்ற நெல்மணிகள் பாதுகாப்பாகத்தான் தார்பாய் போட்டு மூடப்பட்டு வைத்திருக்கிறது. எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று எங்களுடைய உணவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறப்பு 750 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியில் இன்று காலை 10 மணிக்கு 750 கன அடி நீர் திறக்கப்பட்டது. அடையாறு ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உபரி நீர் அதிக அளவில் திறக்கப்பட்டுள்ளதால் மதகின் அருகே உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடிக்கும் வகையில் உபரி நீரானது ஆர்ப்பரித்து செல்கிறது. மழை விட்ட நிலையிலும் ஏரிக்கு நீர் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் உபரி நீர் அதிகரித்து திறக்கப்படுவதாகவும், ஏரியின் நீர்மட்டம் மேலும் உயரும் பட்சத்தில் கூடுதல் உபரி நீர் திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் 21 அடிக்கு கீழ் ஏரியின் நீர்மட்டத்தை வைத்து கண்காணிக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.